சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ. மரம் கூட்டல் பொந்து. அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ. ஆ கூட்டல் கரை. சூறை கூட்டல் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ. சூறை காற்று. கண் கூட்டல் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ. கண் இமைக்கும். 400 இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆ. 4 கூட்டல் 100. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. மணி ஓசை மணி கூட்டல் ஓசை. தேன் இசை தேன் கூட்டல் இசை. பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. யானைக்கும் அடி சறுக்கும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். 5ல் வளையாதது வளையாதது 50ல் வளையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க. உழுவதை அகல விட உழு ஆழ விழு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். வளையாதது வளையாது 5ல் 50. 5ல் வளையாதது 50ல் வளையாது. அளவுக்கு மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. வினாக்களுக்கு விடையளிக்க. பழமொழி என்பது யாது? நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள். கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது? கிளி முகம்மதுக்கு நான் உனக்கு மாம்பழம் தேடி பறித்து தருகிறேன் என்றது. யாருக்குன்னா முகம்மதுக்கு. கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறினால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. இக்கரைக்கு அக்கரை பச்சை. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ஆலும் வேலும் பல்லுக்குறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்.
விளையும் பயிர் முளையிலே தெரியும். 5ல் விளையாதது 50ல் விளையாது. ஆத்திரக்காரன்